JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மிடுகரப்பள்ளியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சுயம்பு சின்னக்கோட்டை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா மற்றும் அலகு குத்தும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மிடுகரப்பள்ளி பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுயம்பு சின்னக்கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழா நேற்று தேரோட்டத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காப்பு கட்டி நோன்பு இருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். மிடுகரப்பள்ளி, மத்திகிரி, தின்னூர், ITI அம்மன் நகர் மற்றும் பழைய மத்திகிரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் முதுகில் அலகு குத்தி வாகனங்களை இழுத்து வந்தனர். குறிப்பாக கிரேன் உள்ளிட்ட ராட்சத வாகனங்களில் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கியபடி வந்து அம்மனை வழிபட்டது காண்போரை வியக்க வைத்தது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சுயம்பு சின்னக்கோட்டை மாரியம்மனுக்கு பால், பன்னீர், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவை முன்னிட்டு ஓசூர் மாநகர தேமுதிக சார்பில் 9ஆம் ஆண்டாக அன்னதான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தேமுதிக மாநகர பொறுப்பாளர் மற்றும் அவைத் தலைவர் சரவணன், மாநகர மாவட்ட துணை செயலாளர் வடிவேல் மற்றும் தெற்கு பகுதி துணை செயலாளர் சசிகுமார் ஆகியோர் அன்னதான விழாவை துவக்கி வைத்தனர். இந்த அன்னதான விழாவில் பொதுமக்களுக்கு சுடச்சுட மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி மற்றும் வெயிலின் தாக்கத்தை தணிக்க தண்ணீர் பாட்டில்கள், நீர்மோர், குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று உணவை பெற்றுச் சென்றனர். ஒரு